ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு வாங்க வந்தால் விசாரிக்கிறாங்க எந்தெந்த குழம்பு எதை போட்டு செய்கிறீங்க, நாங்கள் போட்டால் டேஸ்ட்டாக இல்லை, இது எப்படி நம்ம டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு விசாரிக்கிறாங்க. பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டு பார்த்தீங்களா. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து சந்தோஷமாக நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றதுக்காக எப்படி விசாரிக்கிறாங்க பாருங்கள். நான்வெஜ்ஜு கூட கேட்குறாங்க, நான்வெஜ்ஜெலாம் எப்படி போட்டு செய்கிறது என்னான்ட்டு. ப்ரில்லியன்ட் இல்லைங்க. வீட்டுக்காரோட திறமையே திறமைங்க, செம்ம திறமைங்க அவர். உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கார் எப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள், நல்ல திறமையானவர். யோசிக்கிறார், இனிமேல் இந்த குழம்பு தான் எனக்கு வீட்டில், இந்த ஹோட்டலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். திரும்பி வருவார்னு பார்க்குறேன், பேசிக்கிட்டே இருக்காரு ரொம்ப நேரமாக லென்த்தாக. உட்காருங்க. இனிமேல் வீட்டில் அந்த குழம்பு தான் செய்ய போகிறீங்க. எனக்கு தெரியாதுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்களா? நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். அதான் சொன்னேன், இனிமேல் வீட்டிலலாம் அந்த மாதிரி குழம்பு தான் செய்ய போகிறீங்கன்ட்டு. மருந்து குழம்பு என்ன ஒரு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், என்னென்ன போடுவாங்க அப்படின்னு. அப்படியே பேசினே இருக்கும்போது கறி ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்கன்னு தானே சொன்னீங்க, உண்மையே சொல்லுங்கள். அப்படிலாம் நான் சொல்லலை, நான்வெஜ்ஜில் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி வெஜிடேரியன் தான். அதுமாரி சீ ஃபுட்டில் கொடுப்பாங்க போய். ஓகே ஓகே. அப்போ இன்றைக்கி நைட்டு வந்து மருந்து குழம்பு. சரி ட்ரை பண்ண. அப்படியே கூட சேர்த்து அது என்னது, என்ன ஒரு காய் சொல்லுவாங்கள்ல, என்ன காய் அது? எந்த காயாக இருந்தால் நான் போடுங்க, தர்பீஸ் கூட போட்டு குழம்பு வைங்க. தர்பீஸ் போட்டு இது வரைக்கும் யாரும் குழம்பு வைக்கலங்க. இந்த அரைச்சி வைதேகி படம் ஒன்று இருக்குது விஜயகாந்த் மரத்தில், தெரியலையே. நீங்கள் தர்பீஸ் போட்டு வைங்க ஃபஸ்ட்டு குழம்பு. அரைச்சி குடிச்சிருவாங்க. ஆமாம், காய் அரைச்சி போட்டுதான் மருந்து குழம்புன்ட்டு. ஓகேவா? நீங்கள் போட்டாலும் போடுவீங்க, ஆனால் நீங்கள் ப்ரில்லியன்ட் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கூட போடுவீங்க. நம்ப முடியாது. ஃபஸ்ட்டு உங்களை வந்து சாப்பிட சொல்லி அப்புறமா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதுக்கப்புறமா நான் சாப்பிடுவேன். சரி, என் உயிரே நீங்கங்க, எப்படிங்க நான் போய் உங்களை போய். சரி ஓகே. வெரி 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 ஸ்வீட்டுங்க. காமெடி.